நீ டாக்டர் ஆக மாட்ட. ஏன்னா அதுக்கு உனக்கு சிக்னேச்சர்ஸ் தேவைப்படும். அது உனக்கு கிடைக்காது. Have a good day. குட் ஆஃப்டர்நூன். இது என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நாளைக்கு ஸ்காலர்ஷிப்காக ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட் சக்தி வருவாங்க. இப்போ நான் மட்டும் தான் சொல்றேன். இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. ஓகே சார். என் கனவு நனவாகும். நீங்க என் பேரை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சக்தி. சக்தியோட முயற்சியா இருந்தாலும் சரி, கனவா இருந்தாலும் சரி, பக்தியா இருந்தாலும் சரி, போராடி தோக்குற அளவுக்கு பலவீனமானதில்லை. என்னோட கனவு நனவாகும். நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன். இது அட்மிஷன் ஃபார்ம். நான் இதுல சைன் பண்ணிட்டேன். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு தான் நம்ம காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும். ஆனா மேடம், இன்டர்வியூ அது இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தானே. இந்த பொண்ணோட பேரு எனக்கு லிஸ்ட்ல வேணும். ஓகே, எப்படியோ 4 அட்மிஷன் முடிஞ்சிடுச்சு. 5வது பேரு இவ பேரா தான் இருக்கணும். ஜஸ்ட் மேக் ஷூர் ஆஃப் இட். ஆனா டாக்டர் சிவா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா என்ன? ஜஸ்ட் ஃபாலோ தி ஆர்டர்ஸ். நான் எப்படி சொன்னனோ அப்படிதான் எல்லாமே நடக்கணும். சாரி மேம். You better be. மந்திரா மேடம் யாரு பகச்சுப்பாங்க? ஆனா டாக்டர் சிவாவோட கேண்டிடேட்டை எப்படி ரிஜெக்ட் பண்றது? शक्ति से शिव है, शिव से ही है शक्ति. நந்து, நான் அவகிட்ட போய் அவளோட வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். அவ ஃபார்ம்லயும் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன். உதவி பண்ணணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவ உண்மையிலே டிசர்வ் பண்றா. பெரிய மம்மி அண்ட் சிவா அண்ணா 2 பேரோட டேஸ்டும் நல்லா ஒத்து போகுது. அவங்களும் அந்த பொண்ணை பத்தி ரொம்ப நல்ல முறையா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. உனக்கு வாய்ப்பு கிடைச்சா அவனோட ரூமுக்கு கூட போயிடுவ போல இருக்கே. நீ உன்னோட கனவை நனவாக்கிக்கிறதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டியா? வெக்கம் மானம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? சக்தி, உன்னோட வேலைய செய்ய மாட்டேங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்காகலாம் என்னால என் கனவை கலைச்சுக்க முடியாது. நான் என் தைரியத்தையும் இழக்க மாட்டேன். நான் இனிமே உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். சைனியும் கேட்க மாட்டேன். உங்க காலேஜ்ல அட்மிஷனும் கேட்க மாட்டேன். நீங்க தர ஸ்காலர்ஷிப்பையும் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, இனிமே நான் ராத்திரி பகல்னு கடுமையா உழைச்சு பணத்தை சேர்ப்பேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஆவேன். என்னுடைய சிவன் என் கூட இருக்காரு. எக்ஸாக்ட்லி. நான் நீங்க வந்ததும் என்ன அவமானப்படுத்த தானே வந்தீங்க? நான் உங்க ரூமுக்கு வந்தேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லும் போது செம ஜாலியா இருந்திருக்கும்ல? இல்ல. ஏன் முன்னாடி விரல நீட்டாதீங்க. உங்க சித்தி என்ன ஏற்கனவே கேவலப்படுத்திட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை நான் என் கனவை நினைச்சு குருடா போனதுனாலதான் உங்க ரூமுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மை தெரியுமா? நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சதுனாலதான் அப்படி செஞ்சேன்.
எங்க அப்பா அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன். மக்களுக்கு நிஜமாவே சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட மெடிக்கல் ஃபீஸ கட்டுறதுக்கெல்லாம் பணம் இல்ல. உங்களுக்கு உண்மை தெரியுமா? இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு டாக்டரோட ஃபீஸ கொடுக்கறதுக்கு கூட பணம் இருக்காது. நான் அவங்கள போய் அடையணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன அவங்க கிட்ட போய் சேர விடாம தடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ஒரு முறை முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணுமா இல்லையா? எந்த குழந்தை உயிரை காப்பாத்த உங்க கை நடுங்குச்சோ அந்த குழந்தை உயிரை நான் தான் காப்பாத்தினேன். எனக்கு உங்க உதவி கிடைச்சதுன்னா, ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்னால இந்த மாதிரி பல உயிர்களை காப்பாத்த முடியும். நீங்க நிஜமாவே நல்ல டாக்டரா? நீங்க நிஜமாவே இந்தியால இருக்கிற பெஸ்ட் நியூரோ சர்ஜனா? சொல்லுங்க. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நீங்க நிஜமாவே ஒரு நல்ல மனுஷன் தானா? சொல்லுங்க. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ டாக்ஸ் இருக்கு. நீங்க இவ்ளோ பெரிய காலேஜோட ட்ரஸ்டி. மத்தவங்களோட தலையெழுத்த முடிவு செய்யறது உங்க உரிமை. ஏன்னா நீங்க பணக்காரன், ஏன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அப்ப இதெல்லாம் தப்பு இல்ல. ஒருவேளை நான் தப்புன்னா நீங்க இப்படியெல்லாம் இருக்கிறது அது தப்பு இல்லையா? உங்ககிட்ட இத்தனை அத்தாரிட்டிஸ் இருக்கிறது அது தப்பு இல்லையா? எல்லாரும் உங்களை ரொம்ப பெரிய ரொம்ப நல்ல டாக்டர்னு நினைக்கிறாங்களே, இது தப்பு இல்ல? பதில் சொல்லுங்க. அன்னைக்கு அந்த குழந்தை உயிரை காப்பாத்துறதுல நீங்க ஃபெயில் ஆனீங்க. நீங்க அன்னைக்கு மட்டும்தான் அந்த குழந்தை உயிரை காப்பாத்துறதுல ஃபெயில் ஆனீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிருக்கீங்களா? டாக்டர் சார், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர். பதில் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது யார் உயிரையாவது காப்பாத்திருக்கீங்களா? ஐம் சாரி, என்னால அவங்களை காப்பாற்ற முடியல. சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு நல்ல டாக்டரா இல்லையா? உங்களோட பதில் இல்லன்னு நீங்க சொல்றதா நான் எடுத்துக்கலாமா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாரோட உயிரையும் காப்பாத்தினதே இல்ல. இல்ல உங்களால ஒருத்தரோட உயிர் போயிருக்குன்னு கூட நான் நினைச்சுக்கலாமா? டாக்டர் சார், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. டாக்டர் சார், நான் சாக விரும்பல. ஐம் சாரி, என்னால அவங்களை காப்பாற்ற டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்ன காப்பாத்துங்க டாக்டர். போதும். நீங்க தள்ளுங்க, தள்ளுங்க. நீங்க யார நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களோ அவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்ட ஆளு, அதை புரிஞ்சிக்க உங்களுக்கு உங்க ஆயுசே பத்தாது. இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனா நீங்க டாக்டர் சிவாவோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவரோட பேஷண்ட்ஸ் அவருக்காக வெயிட் பண்றாங்க. அவரால் உங்ககிட்ட பேச முடியாது. காலையில நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்களே, ஆனா இப்ப ஏன் இவ்ளோ ரூடா பேசுறீங்க? ரூடாவா? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க ஏன் அண்ணன் கிட்ட இப்படி நடந்துகிட்டது அது ரூட் இல்லையா? ஆனா போதும், நீங்க போங்க. நான் தான் சொன்னேன்ல, என் அண்ணனுக்காக பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, அதனால பேச முடியாது. அண்ணா வாங்க. பேஷண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, ஆனா இவர் வெளியே போறாரு. எல்லாம் விசித்திரமா இருக்கு. எந்த குழந்தை உயிரை காப்பாத்த உங்க கை நடுங்குச்சோ
அந்த குழந்தைய நான் தான் காப்பாத்தினேன். நீங்க நிஜமாவே ஒரு நல்ல டாக்டரா? நீங்க நிஜமாவே இந்தியாலே பெஸ்ட் நியூரோ சர்ஜனா? நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது யார் உயிரையாவது காப்பாத்திருக்கீங்களா? அதற்கிட்டும் நீங்க ஒரு நல்ல டாக்டரா இல்லையா? இல்லனா நீங்க இல்லன்னு பதில் சொல்றதா நான் எடுத்துக்கிட்டுமா? நீங்க இன்னைக்கு வரைக்கும் யார் உயிரையும் காப்பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உங்களால ஒருத்தர் உயிரை இழந்திருப்பாருன்னு கூட நான் புரிஞ்சுக்கிட்டுமா? இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு என் அண்ணனுக்கு இந்த அட்டாக். இல்ல அது வந்து சிவா அண்ணாவோட இந்த நிலைமைக்கு காரணம். இன்னும் நல்ல விதமா சொல்லுங்க, அவளோட ஃபார்ம்ல போய் சைன் பண்ணுங்க. அந்த பொண்ணு பாவம் என் அண்ணனை எவ்வளவு கேவலமா திட்டினா தெரியுமா? அதை நான் எப்படி சொல்றது? இல்ல அந்த பொண்ணு எப்படி? வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணுகிட்ட இருந்துதான் எனக்கு நம்பிக்கை ஒளி தென்பட்டுச்சு. இன்னைக்கு அவ வந்த பிறகுதான் என்னால என் சிவா கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த பொண்ணு எப்படி சிவாவோட சோகத்துக்கு காரணமாக முடியும்? அட எம்பெருமானே, நீங்க என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? கடவுளே, நீங்க என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. மந்திர ஆண்டிக்கு பதிலடி கொடுக்கறது தப்பான விஷயம் இல்லை. அப்படின்னா நான் டாக்டர் சிவா கிட்ட அப்படி பேசினது தப்புங்கிறீங்களா? நீங்க ஏன் என்ன இப்படி படைச்சிருக்கீங்க? எனக்கு நீளமான வாயை கொடுத்திருக்கீங்க. அதோட அதுல ஃபில்டர் கூட போடல. புல்லட் ட்ரெயின் வேகத்துல நான் என்ன வேணாலும் பேசிடுறேன். எல்லா காரியமும் கெட்டு போயிடுது. ஒரு முறை கூட நான் யோசிக்கிறது இல்ல. அந்த ஆண்டி மேல இருந்த கோவத்தை நான் டாக்டர் சிவா மேல காட்டிட்டேன். பாவம், அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் அவரோட சித்தி பேச்ச தானே கேட்பாரு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலதான் தப்பு இருக்கு. நான் என்னவோ அவரோட சித்தி பேச்ச கேட்காம முன்ன பின்ன தெரியாத என் பேச்ச கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனா தெரியல. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டாரு. எனக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இருந்தாலும் அவர் சைன் பண்ணாததால எனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ என் சொந்தமே என்னை ஏமாத்தின மாதிரி இருக்கு. என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. கடவுளே, நீங்க தான் எனக்கு இப்ப 2 ஆப்ஷன்ஸை தரணும். ஒண்ணு, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இல்ல ஏதாவது ஒரு ரூபத்துல கீழே இறங்கி வந்து என்னோட ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு போங்க. சிவா அண்ணா அவளுக்கு கருணை காட்டி அவளுடைய ஃபார்ம்ல சைன் அப் பண்ணார். இப்பவே அட்மினுக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு ஸ்காலர்ஷிப் தர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். இல்ல, வளர செடிய வெட்டுறது சரியில்லப்பா. இது வரைக்கும் என்னோட சிவா அவனோட கஷ்டத்தை யார்கிட்டயும் சொன்னதே இல்ல. அவன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பான். ஆனா இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு முறை அறிகுறியை காட்டியிருந்தாலும் சரி, தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கான். அவன் மனசுல இருக்கிற துக்கத்தை வெளியில கொட்டி இருக்கான். ஒருவேளை இதனால அவனுடைய துக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு. அவனுடைய காயமும் ஆறணும். அதுவும் நான் என்னோட சிவபெருமானுக்கு ஏற்படுத்தின காயம். சாரி அண்ட் தேங்க்யூ. சாரி எதுக்குன்னா என் ஃபேமிலியால உன் மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அண்ட் தேங்க்யூ எதுக்குன்னா ஏன்னா நீ என்ன எல்லாத்தையும் சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க. உண்மையான விஷயம் என்னன்னா, நீ என்னைக்காவது ஒரு நாள் நல்ல டாக்டர் ஆவ. டாக்டர் சக்தி.
யாரு? யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஏன் தோணுது? சக்தி, சக்தி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன். இந்தா. சொல்லுங்க, நான் சக்தி தான் பேசுறேன். நீ பேசுமா, பேசு. சரி, ஓகே 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 ஓகே. என்னோட டாக்டர் படிப்பு ஃபுல்லா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. அட, என்னாச்சு? என்கிட்டயே சொல்லுங்க. சித்தி, இத நானே க்ளீன் பண்ணிடுறேன். இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. எனக்கு இன்டர்வியூ இருக்கான், அதுவும் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்கு. அப்படின்னா என் பேச்சுக்கு இந்த வீட்ல எந்த மதிப்பும் இல்லையா? நான் தான் அப்பவே வேண்டான்னு சொன்னேனே. நீ டாக்டர் படிப்பு படிக்க கூடாது. ஐயோ எரிமலை தாயே, முதல்ல அவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளு. ஒருவேளை அவ இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டானா அவளோட மொத்த மெடிக்கல் படிப்பும் ஃப்ரீ ஆயிடும். அம்மா, டிஸ்கவுண்ட் கூட இல்ல, மொத்தமாவே ஃப்ரீ. ஆமாம்மா, ஏன் அவளை தடுக்கிறீங்க? அவ என்ன தப்பான வேலையா பண்றா? ஆமா, நான் பண்றதுதான் தப்பு. நான் 3வது மனுஷியாச்சே. இவ உங்களோட ரத்த சம்பந்தமாச்சே. அதனாலதான் என்ன ஒரு செகண்ட்ல வில்லி ஆக்கிட்டீங்க. இவ குழந்தையா இருக்கும்போது இவளுக்கு மூக்கு ஒழுகும். அப்ப இவனோட அண்ணனோ அக்காவோ இல்ல, நான் தான் இவளோட மூக்க தொடச்சு விட்டேன். சின்ன வயசுல இவ உடம்பு முடியாம போனப்ப கொரட்டை விட்டு நீங்க தூங்குனீங்க. ராத்திரி முழுக்க நீங்க ஒண்ணு கண்ணு முழிக்கல, நான் தான் பாத்துக்கிட்டேன். சமைக்கும் போது இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்ல, நான் தான் பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு செகண்ட்ல என்ன வெளியால் ஆக்கிட்டீங்க டைரக்டா. நான் இவளோட அம்மா இல்லைன்னு ஒத்துக்கிறேன், சித்தி தான். ஆனா இந்த வீட்ல யாராவது சக்தியோட அம்மாவா நடந்துக்கிட்டாங்கன்னா, அம்மாவா தன்னோட கடமைகளை செஞ்சாங்கன்னா அது நான் மட்டும்தான். நீங்க 3 பேரும் இல்ல. நான் அம்மா இல்ல, ஆனா ஏதோ அரைகுறையா கொஞ்சமா இருந்தாலும் சரி, நான் அவளுடைய அம்மாவா தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இவளோட சேர்ந்துக்கிட்டு என்ன வெளியால் ஆக்கிட்டீங்க. என்னதான் வெளியாளா இருந்தா கூட நான் தான் இவளோட உண்மையான சொந்தம். எனக்கும் இவளுக்கும் ரத்த சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இவளை ரொம்பவே உரிமை கொண்டாடி இருக்கேன். சித்தி, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. சித்தப்பா அப்பா மாதிரி என்ன நேசிச்சாருன்னா, நீங்க என்ன ஒரு அம்மா மாதிரி நேசிச்சீங்க. எனக்கு நல்லா தெரியும் சித்தி.
ஞாபகம் இருக்குல்ல? அப்ப சொல்லு, இவரு என்ன கோபக்காரின்னு சொல்றாரு. இங்க பாரு, இவரு அவரோட வாயால எல்லா பெரிய ஆளுங்க கிட்டயும் உங்க விருப்பத்துக்கு என்ன தரீங்களோ தாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இவருக்கு யாரும் எதுவும் தர மாட்டாங்க. அப்படியே யாராவது கொடுத்தாலும் சில்லறை ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு தெரியும் இந்த வீட்டு செலவுகளை எப்படி பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேம்மா, பிடிவாதம் பிடிக்காத. உன்னோட டாக்டர் படிப்புக்கான ஃபீஸ் கொடுக்க முடியாதுமா, கொடுக்க முடியாது. ஐயோ, ஆனா எல்லாமே ஃப்ரீ தான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இது கலியுகம். இங்க எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது. கீழே சின்ன சின்ன எழுத்துல எழுதியிருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? Terms and condition. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நிஜமா நம்புங்க சித்தி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன். என்னோட அட்மிஷன் ஃபீஸ்ல இருந்து என்னோட புக்ஸ் செலவு எல்லாமே டோட்டலா ஃப்ரீ தான். நான் கடுமையா உழைச்சிருக்கேன். என்ன ப்ளீஸ் இன்டர்வியூக்கு போக விடுங்க சித்தி. ப்ளீஸ் 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 மா, ப்ளீஸ் அவளை போக விடு. ப்ளீஸ் மம்மி, சொல்றத கேளு. நீ இன்டர்வியூக்கு போலாம். Thank you so much. ஒரு நிமிஷம். ஆனா ஒரு கண்டிஷன்.